பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். இது பிதாவின் எண்ணத்திலையும் வந்துச்சு. பிதா யோசிக்கிட்டே இருக்கிறாரு, இயேசுவும் யோசிக்கிட்டே இருக்கிறாரு. 2 பேர் யோசனை என்ன இருக்கு? ஒன்னா இருக்கு. என் சிந்தை அவர் சிந்தையாய் இருக்க 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 எனக்குள்ளே அவர் சிந்தை வெளிப்பட 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 என் வார்த்தையே கிருபையா இருக்கும், என் பேச்சு கிருபையா இருக்கும், என்னுடைய பார்வையே அங்கே ஹீலிங் உண்டாகும். வேதத்தில் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. தேவனுடைய சிந்தை தான் இது. இந்த கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் தான் தேவனுடைய சிந்தையை குறித்த வெளிச்சத்தை தங்கள் ஆவியிலே பெற்று, நல்ல கவனிங்க, இந்த கிறிஸ்துவின் சிந்தை அல்லது கிறிஸ்துவின் வெளிச்சம் அல்லது பவுலுடைய அந்த ரெவலேஷன் உடையவர்கள் தான் தேவனுடைய சிந்தையை, அவர்கள் பிரசங்கம் தேவனுடைய சிந்தையா இருக்கு. இப்போ நான் சொல்றேன், என் பிரசங்கம் தேவனுடைய சிந்தை. என்னுடைய பிரசங்கம் அல்ல. என் மூலம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் எனக்குள் இருந்து வாயிலிருந்து தேவனுடைய சிந்தையை சபையாருக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப தேவனுடைய சிந்தையை சபையார் கேட்க 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 அவங்க சிந்தை சூப்பராயிரும். சிந்தையில மறுரூபம் வந்துடும். சிந்தை ஆவியின் சிந்தையாய் மாறிவிடும்.